ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு வரப்போகும் கண் சொட்டு மருந்து மூக்கு கண்ணாடியை இல்லாமல் ஆக்கப் போகிறதா என்பது குறித்து சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: சந்தைக்கு வரப்போகும் கண் சொட்டு மருந்து மூக்கு கண்ணாடியை இல்லாமல் ஆக்கப் போகிறதா? இதுதான் கடந்த 2 தினங்களாக மீடியாவில் வைரல் நியூஸ். அந்த கண் சொட்டு மருந்து குறித்து விரிவாக பார்க்கலாம். பொதுவாக மனிதர்களுக்கு 40 வயதுக்கு மேல் அகவை மூப்பின் காரணமாக வெள்ளெழுத்து நோய் ஏற்படுகிறது. அதாவது மிக அருகில் இருக்கும் விஷயங்கள் தெளிவாக தெரியாமல் போகும். குறிப்பாக புத்தகம் படிக்கும் போது எழுத்துக்கள் தெளிவாக தெரியாமல் போவது, கம்ப்யூட்டர் மொபைலில் இருக்கும் சிறிய பாண்டுகள் தெரியாமல் போவது, குண்டூசியில் நூல் கோர்க்க இயலாமல் போவது உள்ளிட்ட பிரச்சனைகள் எழும். இதை பிரஸ்பயோபியா என்று அழைக்கிறோம். எதனால் இந்த நோய் ஏற்படுகிறது? நமது கண்களுக்குள் லென்ஸ் இருக்கிறது. தூரமான பொருட்களை பார்க்கும்போது லென்ஸ் நீளமாகவும், அருகில் இருக்கும் விஷயங்களை பார்க்கும்போது அந்த லென்ஸ் நீளம் குறைந்து சற்று குண்டாகிவிடும். இவ்வாறு லென்ஸை தேவைக்கேற்ப நீட்டிக்கொள்வதற்கும் குறைத்துக் கொள்வதற்கும் நமக்கு பிரத்யேக தசைகள் இருக்கின்றன. அதே போன்று அதிக ஒளி இருக்கும் பகல் நேரங்களில் நமது பப்பிள் சுருங்கிக் கொள்ளும். அது மிக அதிக ஒளி கண்ணுக்குள் ஊடுருவி சேதம் விளைவிப்பதை தடுப்பதற்காக இருக்கும் ஏற்பாடு. குறைவான ஒளி இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நமது பப்பிள் விரிந்து கொள்ளும். இது குறைவான ஒளியில் கூட ஓரளவு நல்ல பார்வைத்திறன் கிடைக்க உள்ள ஏற்பாடு. இவ்வாறு தூரத்தில் அல்லது அருகில் உள்ள விஷயங்கள், அதிக ஒளி, குறைவான ஒளி இருக்கும் நேரங்களுக்கு ஏற்றபடி நமது லென்ஸ் மற்றும் தன்னை தகவமைத்துக் கொள்வதை அகாமடேஷன் என்று அழைக்கிறோம். இப்போது வெள்ளெழுத்தில் லென்ஸ் தனது நீண்டு பிறகு அளவில் குறைந்து குண்டாகும் ஆற்றலை இழந்து விடுகிறது. இதனால் முதியோர்களால் புத்தகம் படிக்க முடிவதில்லை. இதை சரி செய்வதற்கு இவர்களுக்கு படிப்பதற்கென்று மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்படுகின்றன. அதன் வழி கிட்ட பார்வையை உறுதி செய்ய முடிகின்றது. இப்போது இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ள பிரஸ்வோ என்ற கண் சொட்டு மருந்து எப்படி வெள்ளெழுத்தில் வேலை செய்கிறது? வெள்ளெழுத்து இருக்கும் தாத்தா பாட்டி ஒரு செய்தித்தாளை கண்ணாடி இல்லாமல் படிக்க சொன்னால் என்ன செய்வார்கள்? கண்களை சுருக்கி சுருக்கி படிப்பார்கள் தானே. அவ்வாறு கண்களை சுருக்கும் போது அவர்களது பப்பிள் சுருங்கும். அதனால் குண்டூசி ஓட்டை விளைவு மூலம் சற்று பார்வை கூடும். அதே விளைவை பயன்படுத்தி பைலோகார்பின் எனும் மருந்தை கண்களில் சொட்டு மருந்தாக விடும்போது நமது கண்களின் பப்பிளை சுருங்க செய்து அதன் வழி கிட்ட பார்வையை தெளிவுற செய்கிறது. இந்த பைலோகார்பின் கண் சொட்டு மருந்து கண் நோய் சிகிச்சையில் புதிய வரவொன்று. ஏற்கனவே நெடுங்காலம் கிளைகோமா எனும் கண் அழுத்த நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தி வந்தது. தற்போது அதைவிட நவீன மருந்துகள் கிளைகோமாவுக்கு கண்டறியப்பட்டு விட்டதால் 3ஆம் நிலை மருந்தாக இருக்கிறது. இந்த பைலோகார்பின் மருந்து கிளைகோமாவுக்கு 2% எனும் நீர்ப்பு பதத்தில் வழங்கப்படும். அந்த பதத்தில் வழங்கப்படும் போது ரெட்டினா எனும் விழிப்படலை பெயர்ந்து கொள்ளுதல் போன்ற சில விரும்பத்தகாத ஒவ்வாமை நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே பிரஸ்போபியோபியா சிகிச்சையில் நீர்ப்பு பதத்தை 1.25% குறைத்து பைலோகார்பின் வழங்கப்படுகிறது. இந்த பிரஸ்வோ நிறுவனம் தனது ஆய்வின் அறிக்கையை இன்னும் பொதுவான தளத்தில் பதிவு செய்யாமல் இருப்பதால் பக்க விளைவுகள் குறித்து விரிவான கருத்து கூற இயலவில்லை. எனினும் அமெரிக்காவில் இதே மருந்து இதே பதத்தில் பியூட்டி என்னும் பெயரில் சந்தைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் தலைவலி சொட்டு மருந்து போட்ட சில நிமிடங்கள் கண் லேசான எரிச்சல், கண்ணீர் சற்று அதிகமாக சுரத்தல், சில நிமிடங்களில் கண் பார்வை மங்குதல் போன்ற அளவில் குறைவான பக்க விளைவுகள் தோன்றுவதை அறிய முடிகிறது. அமெரிக்காவில் 2023 குளோசி எனும் பெயரில் இதே பைலோகார்பின் சொட்டு மருந்தை இன்னும் நீர்மப்படுத்தி 0.4% என்ற அளவில் தயாரித்து சந்தைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. இந்த சொட்டு மருந்தின் விலை 400 ரூபாய்க்கு சற்று குறைவு. ஒரு நாளைக்கு ஓரிரு முறை இரு கண்களிலும் தலா ஒரு சொட்டு விட்டுக் கொள்ள வேண்டும். சொட்டு மருந்து விடப்பட்ட 15 முதல் 20 நிமிடங்களில் செயலாற்ற துவங்கி 6 முதல் 8 மணி நேரங்கள் வரை தொடர்ந்து செயலாற்றும் தன்மை கொண்டது. இந்த மருந்தை கொண்டு 40 முதல் 55 வயதினருக்கு 3ஆம் கட்ட மருத்துவ ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே 55 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த மருந்து எவ்வாறு வேலை செய்யும் என்பது ஆய்வுகளுக்கு பின்பே தெரிய வரும். மருத்துவரின் பரிந்துரையின் பேரிலேயே இந்த சொட்டு மருந்து விநியோகிக்கப்படும். ரெட்டினா சார்ந்த பக்க விளைவுகள் மிக அரிதாக ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் கட்டாயம் இந்த மருந்தை உபயோகிக்கும் முன் கண்ணல மருத்துவர் உங்களின் ரெட்டினாவின் நலனை உறுதி செய்த பின்னரே இந்த சொட்டு மருந்தை வழங்குவார்கள். இந்த சொட்டு மருந்தை கண்களில் விட்ட சில நிமிடங்கள் வரை கண் பார்வை சற்று மங்கலாக தெரியும். மேலும் குறைவான ஒளி நிலவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த மருந்தை போட்டுக்கொண்டு வாகனம் இயக்குவது, இயந்திரங்கள் இயக்குவதை இன்னும் கவனத்துடன் கையாள வேண்டியிருக்கும். இந்த சொட்டு மருந்தை உபயோகிக்கும் போது திடீரென கண்களில் ஒளி பீச்சி அடிப்பது போலவோ, பார்வையில் ஏதோ பொருட்களை மிதத்து கொண்டிருப்பது போலவோ அல்லது பார்வை இழப்போ ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இது ரெட்டினா பெயர்ந்து கொண்டதன் காரணமாக இருக்கலாம். கண்களில் உள்ள கருவிழியில் அலர்ஜி இருப்பவர்கள் இந்த மருந்தை உபயோகிக்கக்கூடாது. கான்டாக்ட் லென்ஸ் போடுபவர்கள் அதை கழட்டி வைத்துவிட்டு 10 நிமிடங்கள் கழித்தே இந்த சொட்டு மருந்தை உபயோகிக்க வேண்டும். இவ்வாறு மேற்கத்திய உலகத்தில் ஏற்கனவே சந்தையில் இருக்கும் சொட்டு மருந்து தற்போது இந்தியாவில் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்த அனுமதி கிடைத்துள்ளது. எனினும் இந்த மருந்தை விநியோகித்த பிறகு ஏற்படும் விளைவுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குறித்து 4ஆம் கட்ட மருத்துவ ஆய்வை உற்பத்தி செய்யும் நிறுவனம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கண்ணல மருத்துவர்கள் இனி வரும் காலங்களில் நோயரை பரிசோதித்துவிட்டு இந்த மருந்தின் சாதக பாதக அம்சங்களை சீர்தூக்கி பார்த்து தேவையானவர்களுக்கு பரிந்துரைப்பார்கள்.